அரசுகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அனைத்து அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் பொருட்டு தமிழக முதலமைச்சர்கள் சிறிய முயற்சியால் தற்போது எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் மாணவர்களை தயார்படுத்தும் பொருட்டு தொழில்நுட்ப உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் பொருட்டும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தற்போது மேற்கொண்டு வருகிறோம். தற்போது குறிப்பாக பாடப்பொருட்கள் கொள்ளவும் மற்றும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தொழில்நுட்ப பொருத்தமான கற்றல் உருவாக்கும் 22,931 திறன்மிகு வகுப்பறை, அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் 455.32 கோடி மதிப்பீட்டில் அரசு தொடக்க பள்ளிகளில் 11,77,450 மாணவர்கள் பயனடையும் வகையில் அமைக்கப்பட்டு வருகின்றனவும் இதன் முதற்கட்டமாக கடலூர்பட்டினம், சேலம், திருவாரூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 493 அரசு தொடக்க பள்ளிகளில் 634 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்களால் 14/6 துவக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்பணி நிறைவு பெற்றது. இறுதிக்கட்டமாக மாவட்ட பணிகளில் ஒக்கியம், துறைப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 22,230 குறிப்பாக 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் முதலமைச்சர் பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் இதே போன்று அரசு பள்ளிகளில் 8,209 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஹைடெக் லேப்ஸ் 519.73 கோடி மதிப்பீட்டில் அமைக்கும் பணி தற்போது முடிவடைந்து உள்ளது. இவ்விரு திட்டங்களிலும் மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள், அதாவது 43,89,382 மாணவர்கள் பயனடைய உள்ளனர். இவ்வாறு அரசு பள்ளியில் அமைக்கப்பட உள்ள திறன்மிகு வகுப்பறைகள் மற்றும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் வாயிலாக கற்றல் கற்பித்தல் பணியானது எளிமையாகவும் எளிதில் மாணவர்களை கவரக்கூடியதாகவும் பாடப்புத்தகங்களில் உள்ள பாடப்பொருட்கள் மற்றும் அதன் தொடர்புடைய விவரங்களை ஆடியோ மற்றும் வீடியோ வாயிலாக பார்த்தும் கேட்டும் விரைந்தும் புரிந்து கொள்ளக்கூடியதாக அமைய உள்ளது. இத்தகைய திறன்மிகு வகுப்பறைகள் குழந்தைகள் நேய வகுப்பறைகளாக மாற்றியமைப்பதன் வாயிலாக ஆசிரியர்கள் இனி வரும் காலங்களில் ஆசிரியர்களாக மட்டுமின்றி ஒரு எதுவாளராகவும் செயல்படுவராகவும் இதன் வாயிலாக மாணவர்கள் கற்றல் திறன், கற்றல் விளைவுகளையும் அடையும் திறன் பண்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக என அமைச்சர் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக. தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே இனி வரும் காலங்களில் குறிப்பாக ஸ்மார்ட் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய திறன்மிகு வகுப்பறை என்பது தொடர்ந்து இருக்கும். மாணவர்கள் கற்றல் டெவலப் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் திறந்து வைத்திருப்பதற்கு தகவல் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாகவும் மாணவர்களில் தமிழக அரசு எவ்வாறு ஈடுபட்டு வரும் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.